மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. அந்த முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளுக்கு ஆபத்து என இடையீட்டு மனுதாரர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஊழல் வழக்கு விசாரணை தாமதமாவதற்கு தமிழக அரசே காரணம் என்றும் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் மோசடி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். குறிப்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதான பண மோசடி விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்தது. இந்த வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் ஏசோகா, ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இன்றைய விசாரணையின் போது குறிப்பாக இந்த வழக்கில் இந்த விவகாரம் தொடர்புடைய வழக்கில் ஏற்கனவே மத்திய குற்றப்பிரிவு தாக்கல் செய்துள்ள அந்த வழக்கு விசாரணை நிறைவடையாமல் அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள அந்த பண மோசடி வழக்கு விசாரணையை முடிக்க முடியுமா என்ற ஒரு சட்ட ரீதியான கேள்வியை முன்வைத்தார்கள். இதற்கு அமலாக்கத்துறை சார்பில் 2 வழக்குகளையும் ஒன்றாக நடத்த முடியும் என கேட்டனர். அப்போது ஊழல் வழக்கு விசாரணையிலிருந்து செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டால் பண மோசடி வழக்கு என்னவாகும் என்ற கேள்வி நீதிபதிகள் முன்வைத்தனர். அப்போது மேலும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் எத்தனை சாட்சிகள் உள்ளன என்ற கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பினர். அதில் முதல் வழக்கில் 21 சாட்சிகளும், 2வது வழக்கில் 100 சாட்சிகளும், 3வது வழக்கில் 200 சாட்சிகளும் உள்ளதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வாய்தா கேட்காவிட்டால் 3 மாதங்களுக்குள் நிறைவடையும் என்ற ஒரு தகவலையும் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தெரிவித்தார். இத்துடன் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஊழல் வழக்கில் அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞரை உச்சநீதிமன்றம் நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் அமலாக்கத்துறை சார்பில் அவர் முன்வைத்தார். மேலும் லஞ்ச ஊழல் வழக்கில் விசாரணை தாமதமாவதை சுட்டிக்காட்டி பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோர முடியாது என்றும், செந்தில் பாலாஜிக்கு எதிரான லஞ்ச ஊழல் வழக்கு விசாரணையை தமிழ்நாடு அரசு வேண்டுமென்றே தாமதப்படுத்தி வருவதாகவும் ஒரு புகாரை அமலாக்கத்துறை இன்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது. மொத்தத்தில் இன்றைய விசாரணையின் போது நீதிபதிகள் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பியது என்னவென்றால், ஊழல் வழக்கில் விசாரணை முடியாமல் பண மோசடி வழக்கை விசாரிக்க முடியாது என்ற ஒரு சாராம்சத்தை சுட்டிக்காட்டினர். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி செந்தில் பாலாஜிக்கு எதிரான பண மோசடி வழக்கு விசாரணையை 3 மாதங்களுக்கு முடிக்க வேண்டும் என கூறுவதில், ஆனால் ஊழல் வழக்கில் விசாரணை முடியாமல் எப்படி இந்த பண மோசடி வழக்கு விசாரணை தொடங்க முடியும் என்ற கேள்வி மீண்டும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். இதற்கு செந்தில் பாலாஜியின் சகோதரர் தலைமறைவாக உள்ளதாகவும், நீண்ட நாட்கள் சிறையில் இருப்பதை கருத்தில் கொண்டு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்றும் வழங்கக்கூடாது என்றும் வாதிடப்பட்டது. இதனிடையே இடையீட்டு மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளுக்கு ஆபத்து ஏற்படும் என்றும், அவர் அதிகாரமிக்க பதவியில் இருந்ததால் இந்த சாட்சிகளை கலைக்க முற்படுவார் என்றும், ஊழல் வழக்கு விசாரணை தாமதமாவதற்கு தமிழ்நாடு அரசே காரணம் என்றும், செந்தில் பாலாஜியுடன் தமிழ்நாடு அரசு நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டது. இதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. 15 மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மனுதாரருக்கு ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாகவும், மணிஷ் சிசோடியா வழக்கில் உச்சநீதிமன்றம் தெரிவித்த தீர்ப்பு இவர் வழக்கு பொருந்தும் என்றும், எனவே அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. மேலும் மனுதாரர் முன்னாள் அமைச்சராக இருந்ததாகவும், 5 முறை சட்டப்பேரவை உறுப்பினர் என்றால் எங்கும் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல மாட்டார், எனவே ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. மேலும் அமலாக்கத்துறை கைப்பற்றிய ஆவணங்கள் குறித்தும் செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு சந்தேகம் கேள்வி என்பதை எழுப்பி செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மேல்முறையீடு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.